வணக்கம். இன்னைக்கு நாம எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டோட மேக்னம் எஸ்ஐஎஃப் பத்தி கொஞ்சம் பேசலாம். இதோட நோக்கம் இந்த முதலீட்டு திட்டம் எப்படிப்பட்டது, மற்ற திட்டங்கள்ல இருந்து இது எப்படி மாறுபடுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான். ஆரம்பத்திலே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றாங்க. இதுல மியூச்சுவல் ஃபண்டோட வரி நன்மைகளும் ஏஐஎஃப்-ஓட ஃபிளெக்சிபிலிட்டியும் ஒன்னா இருக்குன்னு. அதாவது ரெண்டு உலகத்தோட பெஸ்ட் அம்சங்களும் இதுல இருக்குங்கிற மாதிரி. முதல்ல இந்த எஸ்ஐஎஃப்னா என்னன்னு பாத்துரலாம். இது நீங்க சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் ஏஐஎஃப் ரெண்டோட தன்மைகளும் கொண்டதுதான். ஒரு முக்கியமான விஷயம், இதுல குறைந்தபட்ச முதலீடு 10 லட்சம். ஓஹோ. ஆமா, இது சாதாரண மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி இல்ல. அங்க 5000 ரூபாயிலிருந்தே ஆரம்பிக்கலாம். ஆனா பிஎம்எஸ் மாதிரி 50 லட்சமோ இல்ல ஏஐஎஃப் கேட்டகரி 3 மாதிரி 1 கோடியோ தேவையில்லை. அப்போ இது ஒரு குறிப்பிட்ட முதலீடாளர் பிரிவுக்கு இல்லையா? கரெக்ட், அதுக்கு நடுவுல இருக்கு. ஓகே, இது இந்த டெரிவேட்டிவ்ஸ் லிவரேஜ் எல்லாம் பயன்படுத்துறதுல எப்படி மத்த திட்டங்கள்ல இருந்து மாறுபடுது? அங்கதான முக்கியமான வித்தியாசங்கள் வரும். ரொம்ப சரியான கேள்வி கேட்டீங்க. அது ஒரு முக்கியமான வேறுபாடு. எஸ்ஐஎஃப்ல பாத்தீங்கன்னா நேக்கட் ஷார்ட்ஸ், அதாவது கையில இல்லாத பங்குகளை விக்கிற மாதிரி டெரிவேட்டிவ் உத்திகள் ஒரு 25% வரைக்கும் அனுமதிக்கிறாங்க. ஹெட்ஜிங்கும் பண்ணலாம். ஆனா லெவரேஜ், அதாவது கடன் வாங்கி முதலீடு பண்றது அதுக்கு அனுமதி இல்ல. ஓ, லெவரேஜ் கிடையாதா? ஆமா, இது கிட்டத்தட்ட மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான். அங்கேயும் ஹெட்ஜிங் மட்டும்தான், லெவரேஜ் கிடையாது. சரி. ஆனா நீங்க ஏஐஎஃப் கேட்டகரி 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க லெவரேஜ் உண்டு. மொத்த முதலீடு அளவு 200% வரைக்கும் கூட போகலாம். ஓ, அப்படியா? அதனால அங்க ரிஸ்க்கும் அதிகம், வருமான வாய்ப்பும் அதிகம். எஸ்ஐஎஃப் இது ரெண்டுக்கும் நடுவுல நிக்குது. புரியுது. இப்போ அந்த குறிப்பிட்ட ஃபண்ட் மேக்னம் ஹைபிரிட் லாங் ஷார்ட் ஃபண்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? அதோட நோக்கம் 2 விதமா இருக்கு. ஒன்னு, கவர்டு அழைப்புகள், அதாவது கவர்ட் கால்ஸ் மூலமா ஒரு வருமானம். அதாவது உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற பங்குகள் மேல ஆப்ஷன்ஸ் விக்கிறது. அப்புறம் சந்தையிலையும் டெரிவேட்டிவ்ஸ்லயும் இருக்கிற ஆர்பிட்ராஜ் வாய்ப்புகள், அதாவது விலை வித்தியாசங்களை பயன்படுத்தி லாபம் பார்க்கறது. இது கூடவே கடன் பத்திரங்கள், பணச்சந்தை கருவிகள் மூலமா ஒரு ரெகுலர் வருமான மாதிரி ஈட்ட முயற்சி பண்றாங்க. இது ஒரு பக்கம். சரி. இன்னொரு பக்கம் ஹெட்ஜ் பண்ணாத ஈக்விட்டி முதலீடு மூலமா நீண்ட கால மூலதன வளர்ச்சி, கேபிட்டல் அப்ரிசியேஷன், இதுவும் ஒரு நோக்கம். ஓகே, ரெண்டுமே இருக்கு. ஆமா, இது ஒரு இன்டர்வல் ஃபண்ட். அதாவது குறிப்பிட்ட இடைவேளையில வாங்க விற்க முடியும், பங்கு சந்தையிலயும் லிஸ்ட் ஆகும்னு சொல்றாங்க. இதோட போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கும்? என்ன மாதிரி கலவை? அந்த விளக்கப்படத்துல இருக்கிற மாதிரி உத்தேசமா மொத்த ஈக்விட்டி முதலீடு ஒரு 65% 75% வரை இருக்கலாம். இதுல பெரும் பகுதி, அதாவது 50% வரை கவர்டு எக்விட்டி இருக்கும். ஹெட்ஜ் செய்யப்படாத டெரிவேட்டிவ் 0% கடன் பத்திரங்கள் 25% அப்புறம் ரீட்ஸ் இன்வெஸ்ட்னு சொல்ற ரியல் எஸ்டேட் இன்ஃப்ரா முதலீடுகள் 0% வரை இருக்கலாம். ஓகே. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நிகர ஈக்விட்டி வெளிப்பாடு, அதாவது நெட் ஈக்விட்டி எக்ஸ்போஷர். ஆமா, அது எல்லா ஷார்ட் பொசிஷன் ஹெட்ஜிங் எல்லாம் கழிச்சதுக்கு அப்புறம் வெறும் 0% இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. என்ன சொல்றீங்க? 75% வரைக்கும் ஈக்விட்டி வச்சுக்கிட்டு நெட் எக்ஸ்போஷர் வெறும் 0 to 10% தானா? அப்ப மார்க்கெட் ரிஸ்க் ரொம்ப கம்மியா? இது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். கரெக்டா சொன்னீங்க. நெட் எக்ஸ்போஷர் தான் இதுல ஹைலைட். இது எப்படி சாத்தியம்னா, லாங் பொசிஷன்ஸ், அதாவது வாங்குறத, ஷார்ட் பொசிஷன்ஸ், அதாவது விற்கிறத வச்சும் டெரிவேட்டிவ்ஸ் ஹெட்ஜிங் மூலமாவும் ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்றாங்க. ஓ, இதோட நோக்கமே சந்தை ஏற்ற இறக்கத்தோட தாக்கத்தை குறைக்கிறது தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்போ இந்த ஃபண்டை ஏன் ஒரு முதலீட்டாளர் யோசிக்கணும்? சில முக்கிய காரணங்கள் சொல்றாங்க. 1, மார்க்கெட் விழும்போதும் வருமானம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க, ஷார்ட் பொசிஷன்ஸ் மூலமா. 2, ஏற்ற இறக்கம் கம்மியா இருக்கும், அதாவது ரெடியூஸ்ட் வாலட்டிலிட்டி. ஹெட்ஜிங் அப்புறம் பல சொத்துக்கள்ல முதலீடு பண்றதால இது சாத்தியம். சரி. 3, ரிஸ்க்கு ஏத்த மாதிரி நல்ல வருமானம், அதாவது ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு. 4, ஈக்விட்டிக்கு கிடைக்கிற வரி நன்மை. ஆமா, அது முக்கியம். 5, பல சொத்துக்கள்ல ஒரே ஃபண்ட் மூலமா முதலீடு செய்ய வாய்ப்பு. பல சொத்துக்களோட எதிர்பார்க்கிற வருமானத்தை வச்சு சராசரியா ஒரு 10.65% வருமானம் எதிர்பார்க்கலான்னு. ஆனா இது வெறும் உத்தேசம்தான், கேரண்டி இல்லைங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். குறிப்பா ஓரளவுக்கு கணிக்கக்கூடிய வருமானம் வேணும், ஈக்விட்டி டாக்ஸ் பெனிஃபிட் வேணும், ஆனா வாலட்டிலிட்டி கம்மியா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சரியா இருக்கும்னு சொல்றாங்க.
ஒரு 12ல இருந்து 24 மாசம் மாதிரி நடுத்தரக்கார முதலீட்டுக்கு இது பொருந்துமா. இது கிட்டத்தட்ட ஆர்பிட்ரேஜ் ஃபண்டுக்கும் பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டுக்கும் நடுவுல ஒரு ஆப்ஷன் மாதிரி தெரியுது. சரி, அப்போ சுருக்கமா சொல்லணும்னா மியூச்சுவல் ஃபண்ட், ஏஐஎஃப் ரெண்டோட சில நல்ல விஷயங்களை ஒன்னா சேர்த்து ஒரு மாதிரி ஹைபிரிட் முதலீட்டு வழியே கொடுக்குது. இதுல வரி நன்மைகள் இருக்கு, ஷார்ட்ஸ் போடுற மாதிரி சில ஏஐஎஃப் உத்திகள் இருக்கு, ஆனா லெவரேஜ் இல்லாம ரிஸ்க குறைச்சு வருமானம் பார்க்க முயற்சி பண்றாங்க. இது இன்னொரு ஆப்ஷன். குறிப்பா ரெகுலர் ஃபண்ட்ஸ் தாண்டி கொஞ்சம் வித்தியாசமான உத்திகளை தேடுறவங்களுக்கு அந்த 10 லட்சம் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறதால இது பெருவாரியான ரீட்டைல் முதலீட்டாளர்களை விட கொஞ்சம் பெரிய முதலீட்டாளர்களை குறிவைக்குதுன்னு தோணுது. சரி, இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. சந்தை விழும்போது கூட வருமானம் ஈட்ட முடியும்னு இந்த மாதிரி லாங் ஷாட் உத்திகள் சொல்லுது. ஆனா உண்மையிலே நாம எதிர்பார்க்காத ரொம்ப பெரிய பயங்கரமான சந்தை சரிவுகள் வரும்போது, அதாவது ஒரு பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் மாதிரி சமயங்கள்ல இந்த உத்திகள் எப்படி வேலை செய்யும், எல்லா விதமான வீழ்ச்சியும் இதை சமாளிக்குமாங்கிறத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்.